ஓம் சாய்ராம்! சாய்ராம் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகாமாய் ஆலயத்தில பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெறும். மாலை 6 மணிக்கு. அப்பாவுக்கு இன்றைக்கி வில்வ இலையால அபிஷேகம் பண்ண போகிறோம் சாய்ராம். வில்வ இலை அபிஷேகம் பண்ணி, ஆரத்தி பண்ணி, அன்னதானம் பண்ண போகிறோம். கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அனுப்பி வைங்க. அப்பா இந்த பௌர்ணமி பூஜையில சிறப்பாக அதை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி, வாழ்க்கையில சந்தோஷத்த அப்பா தருவார் சாய்ராம். கவலையே பட வேண்டாம். அதேபோல சாய்ராம், இப்ப நம்ம ஷிரடிக்கு போம்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். சுக்கராச்சாரியா. இவர பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா, அசுரர்களின் தலைவர்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு கோயிலுக்கு ஷிரடியிலேருந்து அதே கோதாவரி ஆத்துக்கு பக்கத்தில. அது அவர் டீட்டெயில் ஃபுல்லா அங்க இருக்கும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சுக்கிராச்சாரியார் சாகாவரம் பெற்றவர்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவரோட மகன் யாருன்றத ஃபுல்லாவே டீட்டெயிலா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில் உள்ள சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு லிங்கம். இங்கேயே நாம இதான் என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு. இங்கேயே நாம வந்து நம்ம கையாலே அந்த லிங்கத்துக்கு வில்வ இலையால அபிஷேகம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க, வில்வ இலையால அபிஷேகம் பண்ணலாம். நாங்க இன்னைக்கு பௌர்ணமி முன்னிட்டு வில்வ இலையால அபிஷேகம் பண்றத ஷிரடிக்கு போம்போது அப்பா எங்கள அங்கேயே பண்ண வச்சாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வில்வ இலையால அபிஷேகம் பண்ணா சிவனுக்கு ரொம்ப புடிக்குன்றது நாம தெரிஞ்சுக்கலாம். சிவனோட ரொம்ப புடிச்சது வில்வ இலை. அதனால இன்னைக்கு பௌர்ணமிக்கு நாம வில்வ இலையால நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, சிவனோட அவதாரமா தான் மேகாவுக்கு பாபா தெரிஞ்சார். அப்பேற்பட்ட சத்குருவுக்கு நாம இன்னைக்கு பௌர்ணமிய முன்னிட்டு வில்வ இலையால அபிஷேகம் பண்ணும்போது, நம்ம மனசுல என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ, அத நிறைவேற்றி குடுப்பார்ன்ற நம்பிக்கையோட, உங்களோட பிரார்த்தனைகளும் அப்பா கிட்ட நான் வேண்டிட்டு வரேன் சாய்ராம். இந்த வில்வ இலையால எங்க கூட வந்தவங்களும் எல்லாரும் அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் சாய்ராம். வில்வ இலையால நம்ம அபிஷேகம் பண்ணும்போது, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும். அப்பா தீர்த்து வைக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க மனசார வேண்டிக்கினாங்க. நாங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகள எடுத்துன்னு போய் அங்க வச்சுட்டு, பாபா கண்டிப்பா நீங்க எங்களுடைய பிரார்த்தனைகள நீர் தீர்த்து வச்சு, சந்தோஷமா திருப்பி நான் உங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கிறோம். பாருங்க, நீங்க ஷிரடிக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த சுக்ராச்சாரியார் இல்லத்துக்கு அந்த கோயிலுக்கு போங்க. இது பழைய கோயில்ன்றாங்க சார். உண்மையிலே பழைய கோயில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பழைய அங்க யாகம்லாம் பண்றாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு முறை நீங்க ஷிரடிக்கு போனா, இது சுக்கிராச்சாரியார் கோயிலுக்கும் போங்க. நேத்து நான் காமிச்ச சிவன் கோயிலுக்கும் போங்க. இப்படி நாம எல்லாருமே இந்த மாரி கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனால, நமக்கு நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் நம்மள விட்டு போகும். ஏன்னா, கோயில் உள்ள போறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதுவும் இந்த மாரி நாம கையால அபிஷேகம் பண்றதுக்கு இன்னும் பல புண்ணியங்கள் செஞ்சிருக்கணும். இது அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே அவர் உள்ள இருக்கிறார் பாருங்க. அவர் தான் சுக்கிராச்சாரியார். ரொம்ப அது உள்ள போக முடியாது. வெளிய தான் இருக்கணும். ஏன்னா, அது உள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்ல. உள்ள வெளிய தான் அந்த லிங்கம் வச்சிருக்கிறாங்க. குட்டி லிங்கம். எந்த லிங்கமும் நம்ம நேத்து பார்த்த லிங்கம் மாரியே ஒரு சூப்பரா இருக்கும் அந்த இடம். அத தொடும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் வருது. முடிஞ்சா ஷிரடிக்கு போனா, நீங்க இந்த கோயிலுகளுக்கு தான் போயிட்டு வாங்க. இதெல்லாம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க தயாரா. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த மாரி இடத்துக்கு போய் நம்மளுடைய கர்மாக்கள குறைச்சிட்டு, வாழ்க்கையில நாமளும் சந்தோஷமா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஷிரடிக்கு போனோம். மேலும் இத பத்தி ஷிரடி இது எங்க இருக்கு எல்லா டீட்டெயிலும் என்ன வாட்ஸ்அப் நம்பர தொடர்பு கொள்ளுங்க. நான் எப்படி போனேன்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் தயாரா. ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. இந்த பயணம். இது அப்பாவுக்கு தான் கோடான கோடி நன்றிகள். நான் நெறைய முறை அப்பாவுக்கு நானு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு குடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் உங்களுடைய பிரார்த்தனைகள எடுத்துன்னு போனதுனால தான் அப்பா எனக்கு கொடுத்திருப்பார்ன்ற நம்பிக்கை. ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.